Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் இந்த தீபாவளிக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ஆப்பிள் பழத்தை வச்சு ஒரு ஹல்வா தான் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாங்க. நான் 2 ஆப்பிள் பழம் எடுத்திருக்கேன். 1/4 லிட்டர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், தேவையான அளவு நெய், தேவையான அளவு சர்க்கரை, கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, இவ்வளோதாங்க. முதல்ல நாம் ஆப்பிள் பழத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், மேலே இருக்கிற தோல் எல்லாம் எடுத்தாச்சு. அதில் இருக்கிற காம்பு பகுதியும் நம்ம எடுத்துடலாம். காம்பு பகுதியெல்லாம் எடுத்த பிறகு ஆப்பிள் பழத்தை 4ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதை பகுதியெல்லாம் எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற விதை பகுதியெல்லாம் எடுத்த பிறகு கேரட் துருவுறதில் நாம் இதை துருவி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கங்க. நெய் லைட்டாக சூடானதுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. பாதாமும் முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன்னா. இப்போ இந்த நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்கிற ஆப்பிள் பழத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விடலாம். ஆப்பிள் பழத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டாச்சு. இப்போ இதோட நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற 1/4 லிட்டர் பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு திரும்ப கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா வத்துற வரைக்கும் கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ ஒரு சின்ன கப்பில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் நான் எடுத்துக்கிறேன். அதில் சூடாக இருக்கிற 1 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. அதுக்காக தான். நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு கலர் கொடுக்கும். வித்தியாசமான எந்த ஒரு வாசனையும் உங்களுக்கு தெரியாது. கைவிடாமல் இதே மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பால் ஓரளவு வத்தின பிறகு நாம் இதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேங்க. செக் பண்ணிவிட்டு திரும்ப தேவைப்பட்டால் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்பிளோட அளவு ஒவ்வொரு இடத்துல வித்தியாசப்படும். சின்னது பெருசாக இருக்கும். கரெக்டான அளவு சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு தடவை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு முறை தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய மஞ்சத்தூள் சேர்த்துறாதீங்க. ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூளில் 1 ஸ்பூன் அளவுக்கு சூடான நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட ஃபுட் கலர் ரெடி ஆகிடும். இப்போ இதில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் சேர்த்துட்டு திரும்ப கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் பாதாமையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா திரும்ப ஒரு முறை கலந்து விட்டுருங்க. நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு ஹல்வா. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஆப்பிள் ஹல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.